எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பிக் மை ஸ்டாக்ஸ். ஒரு நாள் லீவ்க்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் திரும்பவும் ஓபன் ஆக போகுது. நம்ம லீவ்ல இருந்தப்போ குளோபல் மார்க்கெட்ல சில பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை எப்படி பாதிக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல குளோபல் கியூஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் என்ன விலை ஏன் திடீர்னு சரிஞ்சது, சந்தைய மேலே கொண்டு போனா அந்த 3 முக்கியமான காரணிகள் என்னென்ன, அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கிற கேப் அப் ஓப்பனிங் பத்தியும் இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் மற்றும் டேட்டா பத்தியும் பார்க்க போறோம். சரி, எல்லா ட்ரேடர்கள் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். கிஃப்ட் நிஃப்டிய பார்த்தா ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங் வர மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்டுக்கு மேல. இது எப்படி சாத்தியம்? இந்த ஏற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு வாங்க இப்போ உடைச்சு பார்ப்போம். இந்த கேப் அப் ஓப்பனிங்கை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல குளோபல் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். நாம விடுமுறையில இருந்த கடந்த 2 நாள்ல அமெரிக்க சந்தை எப்படி செயல்பட்டதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை முடிவு பண்ண போகுது. திங்கக்கிழமை நைட் பாத்தீங்கன்னா வார கடைசியில சில அரசியல் பதட்டங்கள் இருந்தும் யுஎஸ் மார்க்கெட் ஒரு 1% ஏறிடுச்சு. ஆனா செவ்வாய்க்கிழமை தான் அசலான கேம் சேஞ்ச் நடந்தது. ஈரான் முற்றுகை பத்தி ட்ரம்ப் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததும் பதட்டம் எல்லாம் குறைஞ்சு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதோட விளைவுதான் செவ்வாய்க்கிழமை நாஸ்டாக் கிட்டத்தட்ட 2% ஏறினது. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஒரே நாள்ல பதட்டத்திலிருந்து பாசிட்டிவா மாறிடுச்சு. இந்த மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த நம்பர் தான், 34. இது சாதாரண நம்பர் இல்ல, 24 மணி நேரத்துல ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா போன கப்பல்களோட எண்ணிக்கை. மார்க்கெட் என்ன பயந்துட்டு இருந்துச்சு, ஆயில் சப்ளை கட்டாயிடுமோன்னு. ஆனா இந்த 34 கப்பல் போனது அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்துருச்சு. சரி, இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சதுனால என்ன ஆச்சு? அது நேரா பணவீக்க டேட்டாவையும் முக்கியமா என்ன விலையையும் எப்படி பாதிச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். அமெரிக்காவோட தயாரிப்பாளர் விலை குறியீட்டு டேட்டா வந்துச்சு. இதுல ஹெட்லைன் நம்பர், அதாவது எரிசக்தி விலையால கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் மார்க்கெட் அதை கண்டுக்கல. ஏன்னா அவங்க பார்த்தது கோர் பிபிஐய, அதாவது சாப்பாடு எண்ணெய் விலையெல்லாம் தவிர்த்து பார்த்தா பணவீக்கம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். பணவீக்கம் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். இதோட உடனடி விளைவு தான் இது. பாருங்க, என்ன சப்ளை பத்தின பயம் போனதும் பிரெண்ட் க்ரூட் 4%, WTI க்ரூட் 7% பயங்கரமா சரிஞ்சிருக்கு. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அப்போ மொத்தத்துல இந்த 2 நாள் யுஎஸ் மார்க்கெட் ரேலிக்கு பின்னாடி இருந்த முக்கிய காரணங்களை நாம 3 பாயிண்டா சுருக்கமா பாத்திரலாம். முதல் காரணம், பெரிய ஆயில் சப்ளை பிரச்சனை எதுவும் வரல. 2வது, நாம எதிர்பார்த்ததை விட இன்ஃப்ளேஷன் டேட்டா நல்லா வந்திருக்கு. 3வது, ஜேபி மார்கன், சிட்டி குரூப் மாதிரி பெரிய பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் குளோபல் செட்டப்பை உருவாக்கியிருக்கு. ஓகே, குளோபல் கதையெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஓப்பனிங்ல என்ன எதிர்பார்க்கலாம்? வாங்க அத பத்தி பேசலாம். இப்ப வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி காட்டுறத பார்த்தா கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் கேப் அப்ல நம்ம மார்க்கெட் ஓபன் ஆக வாய்ப்பிருக்கு. ஆனா சந்தோஷத்துல இறங்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் நாம கவனிக்கணும். நம்ம ஏடிஆர்ஸ், அதாவது இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டிசிஎஸ் பத்தி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. இது டைரக்டா ரிசல்ட் சம்பந்தப்பட்டது இல்லனாலும் ஐடி ஸ்டாக் சென்டிமெண்ட்டை கொஞ்சம் பாதிக்கலாம். சோ கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திங்கக்கிழமை எஃப்ஐஐஸ் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவா இருந்தாலும் இவங்க ஏன் வித்திருக்காங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஸ்லைட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். டெரிவேட்டிவ்ஸ் டேட்டாவை பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் மார்க்கெட் மேல போகும்னு லாங் பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா எஃப்ஐஐஸ் அப்படியே உல்டாவா மார்க்கெட் கீழே வரும்னு ஷார்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இது ஒரு பெரிய முரண்பாடு. இன்னைக்கு மார்க்கெட்ல இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்க போகுது. சரி, இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கலந்து கட்டி சிக்னல்ஸ் வரும்போது நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு ட்ரேடிங்க்கு முக்கியமான லெவல்ஸ் என்ன, டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாத்திரலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,000 24,050 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கீழே 23,500 ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். பேங்க் நிஃப்டியில 55,900 56,000 வரைக்கும் தடை இருக்கு. 55,100 55,000 சப்போர்ட் ஜோன். இந்த லெவல்ஸை உங்க சார்ட்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் டேட்டாவும் இதை தான் சொல்லுது. அதிகபட்ச கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,500 இருக்கு. அதாவது இது ஒரு பெரிய தடை. அதே மாதிரி அதிகபட்ச புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,500 இருக்கு. இது ஒரு நல்ல சப்போர்ட். சோ இப்போதைக்கு நிஃப்டி இந்த 1000 பாயிண்ட் ரேஞ்ச்குள்ள தான் சுத்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு.
கடைசியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல ஷேர் பண்ண எல்லாமே என்னோட அனாலிசிஸ் மற்றும் படிப்புக்காக மட்டும்தான். நீங்க எந்த முதலீடு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா பேசுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்க ட்ரேடிங் நல்லபடியா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.